வணக்கம் நண்பா, வாங்க சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சென்செக்ஸ் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் செட் ரிஜெக்ஷன் கொடுத்து நம்மளுடைய 50% ஏரியா, இந்த ஏரியா வந்து ரேட்டஸ்ட் ஏரியாவாக வந்து ஆக்ட் ஆகும். அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாகவும் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ஏரியாவுக்கு வந்தாலே மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நம்மளுடைய சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இது 81,440 81,385 வரைக்கும் சென்டர் பாயிண்ட். இதிலிருந்து நம்மளுடைய சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 81,685 81,635 இந்த ரேஞ்சுக்குள்ளார. டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 81,192 81,140 வரைக்கும் வந்து சப்போர்ட் ஜோனாகவும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கிறது இதுதான். இந்த ரெண்டு ஜோனுக்கும் வந்து மார்க்கெட் வந்து எதுக்கு வேணாலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் நேற்று டவுன் சைடில் இருக்கனால பக்கத்தில் இருக்க ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 81,140 81,192 மேக்ஸிமம் இந்த ஜோனுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி இந்த 315 கிட்டையே இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த 81,390 ஏரியாவை இந்த 90லேருந்து 85க்குள்ளார டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இப்படி வருது அப்படின்னா, டேப் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு 2-3 கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கேருந்து 86 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து 86 ரூபா ப்ரீமியமில் சொல்கிறேன். இங்கேருந்து வந்து 86 பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எப்படி ரேட்டஸ்ட்டில் மார்க்கெட் போகும் அப்படின்னா, இப்போது எந்த கண்டிஷனில் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகுது, 300 320 கிட்டே ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு கால் சைடு வந்து ரீடெஸ்ட்டுக்கு 43 பாயிண்ட் மட்டும்தான் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்படி 43 பாயிண்ட் மட்டும்தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த கேண்டிலுக்கு விப்பு போட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம புட்சரி என்ட்ரி போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து புட்சரி என்ட்ரி போகக்கூடாது. மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் 43லேருந்து 86 பாயிண்ட் கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போது கால் சைடில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி 42க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்கு திரும்பவும் இந்த ஏரியாவுக்கு வரும்போது இதை கட் பண்ணி க்ளோஸ் வைக்காமல் இருந்தால் நம்ம கால் சரி என்ட்ரி போகலாம். இந்த 81,385 கட் பண்ணி கீழே வச்சிருச்சு அப்படின்னா தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. இங்கே மேக்ஸிமம் வந்து கால் சைடு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் தான் நிற்கிது. இங்கேருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது 86 பாயிண்ட் மூவ் ஆகலை, 43 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு அப்படின்னாலும் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே இங்கேருந்து ஓப்பன் ஆகி அது வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. ப்ரீமியம் வந்து மேக்ஸிமம் 43 பாயிண்ட் தான் ஓப்பன் ஆயிருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து கால் என்ட்ரிக்கு இப்படி ரீடெஸ்ட்டில் இந்த ரீடெஸ்ட் அதாவது மார்க்கெட் இதை போய் இந்த ரேஞ்சை கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கால் என்ட்ரிக்கே பிளான் பண்ண போகிறோம். 81,042க்கு மேலே கால் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் நம்ம இந்த ரேஞ்சுக்கு வந்தபோது ப்ரீமியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து காலை வந்து என்ட்ரி எடுக்கப்புறம் 81,400 வந்து நீங்கள் கால் சரி பிளான் பண்ணலாம். 86 பாயிண்டில் இருந்து ஃபஸ்ட் என்ட்ரி 43, அதுக்கப்புறம் 86 பாயிண்ட் வந்து கால் என்ட்ரி வந்து கொடுத்து ப்ரீமியம் வந்து புக் பண்ணலாம். மேக்ஸிமம் 43 பாயிண்ட்டை புக் பண்ணிவிட்டு மீதியை வந்து காசு போட்டுருங்க. 86 பாயிண்ட் போனால் நமக்கு வந்து அடுத்த குவான்டிட்டியை வந்து புக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா காசு இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு குவான்டிட்டி வந்து இங்கே புக் பண்ணியிருப்போம். திரும்ப இது வந்து நமக்கு காசாக போகும்போது ஒரு குவான்டிட்டியோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருப்போம். இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு, மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகலை அப்படின்னா புட் என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சை தொட்டு ரிஜெக்ஷன் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து புட் என்ட்ரிக்கு பிளான் பண்ணலாம். மார்க்கெட் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகுது, மேலே க்ளோஸ் வைக்கல, இது வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகி இப்படி ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் அதே தான் ரீடெஸ்ட்டில் புட் என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ண போகிறோம். ரீடெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நடக்கணும், க்ளோஸ் வச்ச கேண்டிலுக்கு அப்புறம் க்ளோஸ் இந்த மாதிரி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட்டில் வந்து இங்கேருந்து இப்படி கொஞ்சம் மொபைலில் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருச்சு, மார்க்கெட் இங்கே வந்து ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த கீழே க்ளோஸ் வச்ச கேண்டிலுக்கு ஃபிப்பை போட்டு ஒரு ரீடெஸ்ட்டில் ப்ரீமியம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை வந்து ப்ரீமியம் வந்து டேப் பண்ணோன்னே இந்த சென்டர் பாயிண்ட்டை கூட டேப் பண்ணோன்னே நம்ம வந்து புட் என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணலாம். இங்கேருந்து அதே 86 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே வரும்போது 43 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கா அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் இதை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம புட் சரி வெயிட் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் வைக்கல, மார்க்கெட் இது வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, நமக்கு 43 பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு குவான்டிட்டி 2 லாட் எடுத்துருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு லாட்டை வந்து புக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு லாட்டை வந்து காசு போட்டுருங்க. இது வரைக்கும் அடுத்த 86 ரூபா இந்த ப்ரீமியம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஜோன் வரைக்கும் ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஜோனுக்கு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா மூமெண்டம் நமக்கு 86 ரூபாயிலேருந்து 172 ரூபா வரைக்கும் வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் புட் என்ட்ரிக்கு பிளான் பண்ணுங்கள். புட் என்ட்ரியில் வந்து இந்த ஏரியாவுக்கு வரும்போது 86 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் டோட்டல் குவான்டிட்டியை வந்து எக்ஸிட் பண்ணிடணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து 43 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆஃப் குவான்டிட்டியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புக் பண்ணிவிட்டு மிச்சம் ஆஃப் குவான்டிட்டியை வந்து காசு வந்து போட்டுருங்க.
அதுக்கப்புறம் பிரீமியம் புட் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 86லேருந்து 172 ரூபா வந்து இங்கேருந்தே வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நமக்கு ஒரு 86 பாயிண்ட் ஆகுது மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கும். இதை கட் பண்ணி வரும்போது உங்களுக்கு 86 ரூபா வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அடுத்த லாட்டை வந்து புக் பண்ணாலும் புக் பண்ணுங்கள். இல்லை 172 ரூபா போகட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி டோட்டலாக வந்து இங்கேருந்து 172 ரூபா போனதுக்கப்புறம் பிரீமியம் வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சேஃபாக வந்து ப்ளே பண்ணுங்கள். என்ட்ரி வந்து எப்படி போகணும் அப்படின்னா புட் சைடு ஒரு இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில் வந்து 81,450லேருந்து 385 வந்து திரும்ப வந்து கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டில் என்ட்ரி கால் என்ட்ரி வந்து திரும்பவும் இது வந்து மேலே இப்படி வந்து மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம ரீடெஸ்ட்டில் கால் என்ட்ரி தான் பிளான் பண்ணணும். புட் என்ட்ரி பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டு தான் வந்து வருது. க்ளோஸ் வச்சுட்டு இதையும் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்து திரும்ப நம்ம புட் என்ட்ரி சஸ்டெயின் ஆகிற மார்க்கெட் மேலேயும் க்ளோஸ் வச்சிச்சு கீழேயும் க்ளோஸ் வச்சிச்சு. இந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் 385 கீழேயே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் புட் என்ட்ரிக்கு பிளான் பண்ணணும். சஸ்டெயின் ஆகலை திரும்ப மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா நம்ம கால் என்ட்ரிக்கு மேலே வருது திரும்ப இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கால் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஏன்னா மேலேயும் க்ளோஸ் வச்சிருக்கு கீழேயும் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஷன் பண்ணுது அப்படின்றது தான் வந்து அர்த்தம். மார்க்கெட் மேலேயும் க்ளோஸ் வச்சிச்சு கீழேயும் க்ளோஸ் வச்சிச்சு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்லேயே வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது 410க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கால் என்ட்ரி பிளான் பண்ணலாம். பட் ஆனால் 450க்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா கால் என்ட்ரி பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும்போது கால் என்ட்ரியோ புட் என்ட்ரியோ வந்து பிளான் பண்ணாதீங்க. இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்தால் தான் வந்து மேலே க்ளோஸ் வச்சுட்டு இங்கே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 440 450 கிட்ட சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கால் என்ட்ரி பிளான் பண்ணலாம். 43லேருந்து 86 பாயிண்ட் வந்து கால் சைடு வந்து போகும். அதே மார்க்கெட் கீழே சஸ்டெயின் ஆச்சு 385க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா புட் என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணலாம். எந்த சைடும் எங்கிட்ட நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலும் 81,450க்கு மேலே போனால் பிளான் பண்ணுங்கள். ஒரு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரேட்டஸ்ட்டில் வந்து பிளான் பண்ணுங்கள் கால் சைடு என்ட்ரி. அதே போல் 385க்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் புட் சைடு ரீஎன்ட்ரிக்கு வந்து ஒரு ரேட்டஸ்ட்டில் வந்து புட் சைடு பிளான் பண்ணுங்கள். ப்ரீமியம் மேக்ஸிமம் வந்து 43 பாயிண்ட்லேருந்து 86 பாயிண்ட் தான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஃபைனல் டார்கெட் அடுத்து பார்த்தீங்கன்னா 172 ரூபா ப்ரீமியம் போகும். கன்ஃபார்ம் வந்து இதுதான் வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் கொடுக்கும். இதுக்கு மேலே வந்து ப்ரீமியம் கொடுக்காது. 43 86 172 இன்றைக்கும் நாளைக்கு இந்த ரெண்டு ரேஞ்சில் தான் வந்து ப்ரீமியம் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளாரே ஓப்பன் ஆகலை கேப் நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 81,190லேருந்து 81,140 ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் ரிஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து திரும்ப 192க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த க்ளோஸ் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து ஒரு ரீடெஸ்ட்டில் கால் சைடு பிளான் பண்ணுங்கள். இல்லை 140க்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி 141க்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட் இதுக்கு கீழேயே வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கீழே வந்து புட்டை வந்து பிளான் பண்ணலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது. கேப் அப்பில் மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சு தான். இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளார ஓப்பன் ஆகணும். அப்படியும் இல்லை அப்படின்னா 81,685 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் தாண்டி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஓப்பன் ஆனாலும் நம்ம ரேஞ்சு கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆகும். அக்யூரேட்டாக வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நம்ம சொன்ன சுச்சுவேஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா அப்படி ஓப்பன் ஆனால் எங்கே வந்து நம்ம சொன்னோமோ அந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க நண்பா.